அதிமுக சரியாக சொன்னபடி மத்தியில் பாஜக ஆட்சி வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் நதிநீர் பிரச்சனையில் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. அதோட மோசம் முல்லை பெரியார் டேமையை இடிக்கணும் சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இன்னொரு அணையை கட்டினால் அது பாதுகாப்பாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அதற்கான குழுவினர்லாம் வந்து பார்த்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்பயே அவங்க ஏன் பாதுகாப்பு இல்லை, 30 லட்சம் பேர் அந்த அணை வந்து உடைஞ்சா வந்து 30 லட்சம் பேருக்கு வந்து உயிருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு திரைப்படங்கள் கூட அவங்க வெளியில எடுத்து ஒரு அதெல்லாம் பரப்புனாங்க, ஒரு வதந்தியை கூட அவங்க பரப்புனாங்க. இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வேளை உணவுல 2 வேளை உணவு உற்பத்தி என்பது பாதிக்கிறது மட்டுமல்லாம 19 மாவட்ட மக்களினுடைய குடிநீர் ஆதாரத்துல பங்களிக்கக்கூடிய ஒரு ஆற்றினுடைய பங்கு நீர் குறையும். ஆனால் எடப்பாடியார் காலத்தில் தான் அந்த நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது, அந்த இது ஆணையம் அமைக்கப்பட்டது. நேயர்களுக்கு வணக்கம். இது வேந்தரின் மக்கள் சபை. தமிழ்நாட்டில் கரூர், திருப்பூர் மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக இருப்பது அமராவதி அணை. இந்த அணைக்கு நீர்வரத்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா, கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேனாறு, சிலந்தி ஆறு, சின்னாறு, இந்த மாதிரியான ஆறுகள்லேருந்து தண்ணி வருது. இப்போது கேரளா சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணையை கட்டி வருகிறது. ஆக அமராவதி அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆந்திராவில் பாலாற்றில் தடுப்பணை கட்டி வருகிறது ஆந்திரா. அதே மாதிரி கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி செய்கிறது கர்நாடகா. இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு தடுப்பணைகள் கட்டி தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய தண்ணீர் தடுக்கப்படுகிறதா, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதா இந்த விஷயத்தில் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் பினராயி விஜயனுக்கு, இதை நிறுத்தி வையுங்கள் தடுப்பணையை கட்டுவதை அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழ்நாடு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும், சட்ட ரீதியாக போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா, எதிர்க்கட்சி தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் வருகிறது, விமர்சனங்கள் வருகிறது. ஏன் மௌனம் காக்கிறார் ஸ்டாலின் அவர்கள், கூட்டணியில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் அங்கே இருக்கிறது, இது முன்பே தெரியாதா, இது போன்ற விமர்சனங்களும் இருக்கிறது. ஆக சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரளா வஞ்சிக்கப்படுகிறதா தமிழகம் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தனபாலன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள், எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் திரு ஜான்பால் தினகரன் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் கலை அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்தார், இந்த விஷயங்கள் தெரியாதா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு. ஆனால் அதே சமயம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் பினராயி விஜயனுக்கு. இந்த திட்ட விவரங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசிடம் தெரிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த தடுப்பணை விஷயத்தில் உண்மையில என்ன நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே மட்டும் கட்டலை, நமக்கு இன்னும் பல விஷயங்களில் அவங்க நமக்கு வரக்கூடிய தண்ணியை, தமிழ்நாட்டு வரக்கூடிய தண்ணியை தடை செய்வதற்கான ஏற்பாடுகளில் கேரள அரசு தொடர்ச்சியாக இறங்கியிருக்கிறாங்க. உதாரணமாக அவங்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திட்ட சமீபத்தில் ஒரு ஒப்புதல் கேட்டிருக்காங்க. பெரிய இந்த முல்லை பெரியார் அணை 130 ஆண்டுகளாகிவிட்டது, அதை முழுவதுமாக இடித்துவிட்டு புதிய அணையை கேரள அரசினுடைய கட்டுப்பாட்டில் கட்டுவதற்கான இசைவை கேட்டு அவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க சமீபத்தில். இப்போ நீங்கள் பல்வேறு விஷயங்களில் ஆனைமலையினுடைய அந்த மலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பல்வேறு நதிகள் மேற்கே போய் கடலில் வீணாக கலக்குது. அந்த நதிகளை ஓரளவுக்கு திருப்பி 7-8 நதிகள் அது திருப்பி தமிழகம் பக்கம் வறட்சியான மாநிலங்களுக்கு, மாவட்டங்களுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடு தான் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம். அது 1943 போடப்பட்ட திட்டம், 63 போடப்பட்ட திட்டம். அது பல பகுதிகளாக பல டேம்ஸ் அதுக்குள்ளே இருக்குது, பல டேம்ஸு. சிறுவாணி டேம் அந்த மாதிரி வந்தது தான். இப்போ சிறுவாணி டேமில் நமக்கு தந்து கொண்டிருந்த அந்த 73 டிஎம்சி தண்ணியை திடீர்னு கடந்த 2-3 மாதமாக பாதிக்கும் கீழே குறைச்சிட்டாங்க. 33 டிஎம்சியாக குறைச்சிட்டாங்க கேரள அரசு.
அவங்க ஆழியார்லேருந்து நீங்கள் எங்களுக்கு ஆழியாருங்கிறது அந்த டேம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதிலிருந்து அதுவும் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தில் வர்றது தான். அதை நீங்கள் எங்களுக்கு அதிகமான நீரை திறந்து விடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை புதுசாக வைக்கிறாங்க. அதுக்காக நம்மளை பனிஷ் பண்ணுற மாதிரி அவங்க அதுக்கு இடையில் தடுப்பணைங்க போடாமல் டெம்பரவரி இந்த சாண்ட் பேக்ஸை வச்சு ஒரு டெம்பரவரி அணையை கட்டியிருக்காங்க, தடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கூட தமிழக அரசுக்கு தெரியவே இல்லை. இதை வந்து எதிர்க்கட்சிகள் சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியுது. இன்னும் சிறுவாணி பிரச்சனையில் அவங்க அது பிரச்சனையாகவே கேரள அரசுக்கு எடுத்துகிட்டு போகலை. இப்போ இது இந்த ஆற்று பிரச்சனையினால சிலந்தி ஆற்றில் குறுக்க தடுப்பணை பெரிய அணை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பெர்மிஷனும் வாங்கலை. உதாரணமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ரைப்பேரியன் ஸ்டேட்ஸுக்கு, அதாவது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த ஆற்றின் மீது அந்த நீரின் மீது மேலே இருக்கிற அந்த மாநிலங்களுக்கு இருக்க உரிமை, சம உரிமை இவங்களுக்கு இருக்குது. அதுதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன விஷயம். அதில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரணும்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ரைப்பேரியன் ஸ்டேட்ஸை பெர்மிஷன் வாங்கணும். அதான் இப்போ இந்த மேகதாது அணை கட்டுறதுலையும் அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக சரியாக சொன்னபடி மத்தியில் பாஜக ஆட்சி வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் நதிநீர் பிரச்சனையில் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேகதாது அணை கட்டலாம்ங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்க பாஜக 1000 கோடி ஒதுக்குனாங்க. இப்போ இவங்க மேற்கொண்டு பணத்தை ஒதுக்கி நாங்கள் வேலையை தூக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இவங்க காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் அந்த பிரச்சனையை கொண்டு போனாங்க. அந்த கொண்டு போனால் அது கொண்டு போகவே கூடாது. தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் அதை காவிரி மேலாண்மை வாரியம் ஆணையம் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுதான் சட்டம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதுதான் சொல்லுது. ஆனால் அதை மீறி அவங்க அதை விவாதத்தில் எடுத்து அது மத்திய நீர்வளத்துறைக்கு அதை ரெஃபர் பண்ணுறாங்க, ஃபர்தராக போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்டெப் அஹெட் போக முடியுது, 2 ஸ்டெப்ஸ் அஹெட் கர்நாடக அரசு போக முடியுது. தமிழக அரசு வெறும் பார்வையாளராக உட்காந்துட்டுருக்கு. இன்னும் உச்சநீதிமன்றத்துக்கு போகலை அது சம்மந்தமாக. அதே மாதிரி இந்த பிரச்சனையிலையும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதோட மோசம் முல்லை பெரியார் டேமையை இடிக்கணும்னு சொல்லி ஒரு கடிதத்தை, ஒரு ரிக்வெஸ்டேஷன் லெட்டரை கேரள அரசு அனுப்பிச்சிருக்கிறாங்க. சிறுவாணி ஆற்றுக்கு வரக்கூடிய தண்ணீரை பாதியாக குறைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், திராவிட மாடலுங்கிறீங்க. திராவிடம்னு என்னங்க? கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு 4 மாநிலத்தினுடைய மொழி குடும்பங்கள் சேர்ந்தது தான் திராவிடம் என்ற குடும்பம். அப்போ திராவிடம் மாடலுங்கிறீங்க. ஆனால் இந்த 3 பேரும் நமக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. பாலாற்றின் குறுக்கே இல்ல இதெல்லாம் இப்போதான் அணை கட்டிட்டே போறாங்க. வர்றதா சார்? திராவிட மாடல் இப்போதான் வந்து புதுசா இந்த 3 வருஷத்துல மட்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க கிட்ட இவ்வளோ எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறோம். உடனே வந்து ஆந்திராலேருந்து சுமூகமாயிரணும், கேரளாலேருந்து சுமூகமாக வந்துடணும் அப்படின்னு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தான் பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் இருக்குது, கேட்டு வாங்கினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே அதிமுக பாஜகவுடன் ஒரு கூட்டணியில் தானே இருந்தாங்க 2017லேருந்து. அவங்களால என்ன உரிமையை பெற்று வாங்க முடிஞ்சுது? அவங்க நாடாளுமன்றத்தை முடக்குவதன் மூலமாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை அது எப்ப நடந்தது? அமைக்க வச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப அப்பதான் தேவைப்பட்டுச்சுங்க போராட்டம். இப்ப என்ன நடந்தது? இந்த உரிமை எல்லாம் உடனே இந்த 3 வருஷத்துல மீட்டு வாங்கிடணும்னு எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் முன்பு இருந்த 10 ஆண்டுகள்ல இருந்த அதிமுக என்ன பண்ணாங்க? குறிப்பா பாஜக கூட்டணியோட இருக்கும்போது அதிமுக என்ன பண்ணாங்க? எங்க பாஜக கூட்டணியில் இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, என்ன உறுதியான நிலைப்பாடு தான் அதிமுக எடுத்துருக்குது. என்ன உறுதியான நிலைப்பாடு? அது நதிநீர் பிரச்சனைகளில் மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அது நிலுவையில் இருக்குது அந்த வழக்கு. அதனால இந்த மாதிரி எந்த விஷயத்தில் ஆணையம் அமைக்கிறதுல உறுதியான நிலைப்பாடு எப்போ எடுக்கப்பட்டது சார்? எல்லாம் ஜெயலலிதா அவர்களும். நான் கேட்கறது என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அப்போ அண்டை மாநிலமா கர்நாடகத்துல பாஜகவுடைய ஆட்சி தான் நடந்தது. அப்போ வாங்க முடியலையா அதிமுகவால அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதை தானே எதிர்த்தரப்புல வாங்க முடியலைங்கிறது விஷயம் வேற. ஆனா அவங்க அதுக்கான போராட்டங்கள் நடத்தினாங்களா இல்லையா?
2017க்கு பிறகா? ஆமாம், சரி, 2017க்கு பின்னாடி 2018 நான் ஒன்று சொல்கிறேன். சரி, ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட இப்போ தமிழ்நாடு அரசு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி முன்பு இந்த இவ்வளவு விஷயங்கள் நடந்தப்ப அந்த சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அந்த தடுப்பணை கட்டினதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிவிக்காமல் இருக்கப்பட்டு இருக்கிறதா தமிழ்நாட்டுக்கு, அல்லது தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதா தமிழ்நாடு அரசு? தெரிவிக்கப்படாமல் தான் இருந்திருக்கிறது. அது இப்போ கூட சமீபத்தில் இப்போ இந்த அமராவதி ஆற்றினுடைய குறுக்கே இப்பொழுது இந்த சிலந்தி ஆற்றினுடைய இதெல்லாம் தடுப்பணை கட்டுறாங்களே, இந்த செயல்பாட்டை கூட ஒரு தனிப்பட்ட நபரினுடைய கண்காணிப்பின் கீழே தான் அரசுக்கே தகவல் வந்திருக்கிறது. ஒரு விடுதலை சிறுத்தைகளை கட்சியை சேர்ந்த ஒரு விவசாய அணியை சேர்ந்த ஒரு மாநில செயலாளர் அந்த பகுதியில் வசிக்கிறவர், யதார்த்தமாக அவர் போய் அவர் வழக்கமாகவே அவர் விவசாயம் சார்ந்த பணிகள் செய்யக்கூடியவர், அவர் போய் கண்காணித்து அவர் தான் அரசுக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. அப்போ என்னன்னா அவர்கள் திருட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. சட்டப்பூர்வமான அனுமதி பெற்று ஒரு வேலை திட்டம் தொடங்கினா தான் நமக்கு அது தகவலாக வெளியில் வரும். நீங்கள் அது ஒரு வனப்பகுதி சார்ந்தது, வனத்துக்குள்ளே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துல தடுப்பணை கட்டுறாங்க அப்படிங்கிறத எல்லா நேரமுமே கண்காணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா வனத்துறை அலுவலர்கள் மூலமாக அதுவும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குது, கேரளா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற போது நம்மளுடைய எல்லை வேற ஒன்றாக இருக்கிறது. இப்போ அவங்களுடைய திட்டமே என்னன்னா, முல்லை பெரியாறு அணை விஷயத்திலே கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 999 வருடத்திற்கான அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அந்த முல்லை பெரியாறு அணை கேரளாவினுடைய எல்லையில் இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இன்னொரு அணையை கட்டினால் அது பாதுகாப்பாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அதற்கான குழுவினர்லாம் பார்த்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்பயே அவங்க ஏன் பாதுகாப்பு இல்லை, 30 லட்சம் பேர் அந்த அணை உடைஞ்சா 30 லட்சம் பேருக்கு உயிருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு திரைப்படங்கள் கூட அவங்க வெளியில் எடுத்து அதெல்லாம் பரப்புனாங்க, ஒரு வதந்தியை கூட அவங்க பரப்புனாங்க. அப்போ அவங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்றால், புதிய அணை கட்டினால் அந்த அணையினுடைய அதிகாரம் கேரளாவுக்கு உரியதாக மாறிவிடுகிறது. அதுக்காக அவங்களுடைய திட்டமே என்னன்னா, இது பலவீனமாக இருக்கிறது என்பது அல்ல, இது வலிமையாக இருக்கிறது. ஆனால் இதற்கான அதிகாரம் அவங்களுடைய தமிழ்நாட்டை கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை தங்கள் கைக்கு சாவி மாறணுங்கிறத அவங்களுடைய கணக்கு. இப்போ சட்ட ரீதியான போராட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக உயர்மட்ட அதிகாரிகளை கூட்டி தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கான தகவலை சொல்லி அது உச்சநீதிமன்றத்தை நாடுவது, அது மாதிரியான சட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக அவங்க செய்கிறாங்க. இந்த விஷயத்துல கூட, சிலந்தி ஆற்றின் விஷயத்துல கூட அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ்ஆ இருக்கட்டும், பாமக தலைவர் அன்புமணியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் விமர்சனம் வைத்ததற்கு பிறகுதான் முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதுகிறார் அப்படிங்கிற ஒரு கண்டனம் வருது. இல்ல அப்படி கிடையாது, இதுல கவனம் அவ்வளவா செலுத்தல. இல்ல, அதாவது சட்டப்பூர்வமாக ஒரு செயல் செய்கிறதற்கும் ஒருவர் யாரும் கவனிக்காதப்போ ஒரு செயல் செய்கிறதுக்குமான வேறுபாடு இருக்கிறது. தகவல் வந்த உடனே தமிழ்நாடு அரசு உடனடியாக அதற்கான ஒரு சட்ட போராட்டத்தை உடனடியாக தீர்ப்பாயத்திற்கு கடிதம் எழுதுவதாக இருக்கட்டும், பினராயி விஜயன் அவர்கள் இதை அதிகாரிகளுக்கு உத்தரவிடணும், அவர் அனுமதி இல்லாமல் தொடரக்கூடாது என்பதற்கான கருத்தை அவங்க சொல்றாங்க. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு, சட்டத்திற்கு உட்பட்டு தான் இந்த பிரச்சனை அணுக முடியும். இதை எமோஷனலா தமிழ்நாடா கேரளாவான்னு நம்ம எல்லையில பதற்றத்தை உருவாக்கி நம்ம போர் நடத்த முடியாது. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் சேர சோழர்கள் போர் நடத்தினது மாதிரி போய் நம்ம போர் நடத்திட முடியாது. சட்டப்பூர்வமாக இதை எப்படி அணுகுவது என்கிற விஷயத்துல தமிழ்நாடு அரசு சற்றும் சளைக்கவே இல்லை. அவங்க உடனடியாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு அவர்களை உடனடியாக அது கடிதம் எழுதுவதாக இருக்கட்டும், அவங்க தலைமைச் செயலாளரோட ஆலோசனை நடத்துவதாக இருக்கட்டும், பினராயி விஜயன் அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று அறிக்கை விடுவதாக இருக்கட்டும், அதற்கான செயல் திட்டங்களை உடனடியாக செய்கிறாங்க. இதுதானே அதிமுக ஆட்சியில் இருந்தப்பையும் அதை தானே பண்ணியிருப்பாங்க. நான் ஒன்றும் அதிமுகவை குறைத்து மதிப்பிடலை. அதாவது இது போன்ற பொது விஷயங்கள்ல அதிமுக என்ன செய்ததோ அதைத்தான் திமுக செய்யுது, திமுக என்ன செய்தோ அதை அதிமுக செய்யுது. இதுல ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்வதற்கு அடிப்படை முகாந்திரம் இல்லை. அரசியல் ரீதியா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால ஸ்டாலின் சரியா கவனிக்கலன்னு அவர் சொல்றாரே தவிர, அவர் காலகட்டத்திலையும் யார் ஆட்சி செய்தாலும் சட்டப்பூர்வமான போராட்டத்தை தான் நடத்த முடியும். இதை எமோஷனலா அப்ரோச் பண்ணவே முடியாது. அதன் மூலமாக ஒரு பகை உணர்வை தூண்டுவது, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பகை உணர்வை தூண்டுவது, ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணியில் தானே இருக்காங்கன்னு கேட்கறது. அப்படின்னா தமிழ்நாட்டு பாஜகவுக்கு ஒரு நிலைப்பாடும், கர்நாடகத்தில் இதே காவிரி நீர் பிரச்சனை வருகிற போது கர்நாடக பாஜகவுக்கு வேறு நிலைப்பாடும் இருந்ததை நம்ம வெளிப்படையா பார்த்தோம். இதே தான் காங்கிரசுக்கும். எல்லா தேசிய கட்சிகளுமே மாநில நலன்களை அவங்க பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வாக்கு வங்கி அரசியலை பொறுத்தவரையில பெருந்தன்மையாக இருந்தால் அவர்களுக்கு வாக்கு கிடைக்காது. அந்த நிலம் சார்ந்து, அந்த இனம் சார்ந்த உணர்ச்சிமயமான அரசியலை பேசுகிறவர்கள் நம்மளுடைய வாக்கை தட்டி கொண்டு போய் விடுவார்கள் என்கிற காரணத்திற்காக அவர்கள் இந்த விஷயத்தில் தேசிய அரசியலை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. அந்தந்த மாநிலத்திற்கு என்ன தேவையோ அதைத்தான் அவங்க பேசுறாங்க. அதனால இதை உணர்ச்சி பூர்வமாக அணுகுவதன் மூலமாகத்தான் இந்த அரசியலே நடக்கிறது.
அதனால அது இதற்கு தீர்வு கிடையாது. சட்டம் தான் அதற்கான, சட்ட போராட்டம் தான் அதற்கான நிரந்தர தீர்வு. சரி, தனபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம்ங்க. இப்போ சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி கொண்டு வருகிறது. இதனால் என்னென்ன பாதிப்புகள் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ஆபத்து இருக்கு? அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய 3 வேளை உணவுல 2 வேளை உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய பகுதிங்கிறது காவிரியினுடைய பாசன பகுதி. இந்த காவிரியினுடைய பாசன பகுதியில ஒரு துணை ஆறா இருக்கக்கூடியது அமராவதி நதி. அந்த அமராவதிக்கு வரக்கூடிய 3 கிளை ஆறுகள்ல பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான் சிலந்தி ஆறு. அந்த சிலந்தி ஆற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை கேரள அரசு தடுக்கும் நோக்கத்தோடு ஒரு தடுப்பணை திட்டத்தை துவக்குது. இந்த தடுப்பணை திட்டம் துவக்குவது என்பது ஒட்டுமொத்த காவிரியினுடைய தீர்ப்புக்கு எதிரான முரணான ஒரு செயல். அதாவது அப்பர் ரீச் டவுன் ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலணை கீழணை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கீழணை பகுதியில இருக்கக்கூடியவர்களுடைய ஒப்புதல் இல்லாம மேல அணைக்கட்டுல மேல் பாசன பகுதியில் இருக்கிறவங்க எந்த விதமான கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்ற காவிரி ஆணையத்தினுடைய தீர்ப்பு. இப்ப இந்த சூழ்நிலையில கேரள அரசு முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு இல்லை, அது மிக பழமையான அணை, அது உடஞ்சா இடுக்கி மாவட்டமே அழிஞ்சு போயிடும், அதனால பக்கத்துல ஒரு அணை கட்டி புதுசா செங்தன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றது ஒரு வகை ஏமாற்று வேலை. அதே நேரத்துல மேட்டூருக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியில அமராவதியில இருக்கக்கூடிய ஒரு 55,000 ஏக்கர் சாகுபடி பரப்பு இந்த அமராவதி நதியை நம்பியிருக்கக்கூடிய கரூர், திருப்பூர் மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களுக்கு வரக்கூடிய தண்ணீரை தடுக்கும் நோக்கத்தோடு கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்டுது. ஆனா அந்த தடுப்பணை கட்டுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய தமிழகத்துல குறிப்பா டெல்டாவில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டரோட பேசி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய 4 கலெக்டரோட ஒப்புதல் வாங்கிதான் எந்த ஒரு கட்டுமானத்தையும் அவங்க மேற்கொள்ள முடியும். இது ஆங்கிலேயர்கள் காலத்துல இருக்கக்கூடிய நடைமுறை, ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்து. ஆனா அப்படி ஒரு நடைமுறையை செய்யாம இவங்க ஒரு கட்டுமானத்தை மேற்கொள்ளும் போது தமிழக அரசு நான் அவங்களுக்கு கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்றத ஏத்துக்க முடியாது. அதே நேரத்துல இந்த நேரத்துக்குள்ளார தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகி இருக்கணும், வழக்கு தொடுத்திருக்கணும், அதுக்கு ஒரு ஸ்டேப்பை வாங்கியிருக்கணும். ஆனா அதுக்கான ஒரு முயற்சியை செய்யாம அது பக்கத்து நாடு மாதிரியும் இந்த தீர்ப்புக்கு அது கட்டுப்படாத மாதிரியும் கடிதம் எழுதுறோம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வேளை உணவுல 2 வேளை உணவு உற்பத்தி என்பது பாதிக்கிறது மட்டுமல்லாம 19 மாவட்ட மக்களினுடைய குடிநீர் ஆதாரத்துல பங்களிக்கக்கூடிய ஒரு ஆற்றினுடைய பங்கு நீர் குறையும். அதை தாண்டி இந்த திருப்பூர் இருக்கக்கூடிய நகரமும் கரூர்ல இருக்கக்கூடிய நகரங்களுக்கும் கொடுக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் இல்லாம குடிநீர் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதை எல்லாத்துக்கும் மேல அந்த கட்டுமானம் நடக்கிற இடத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட குடிநீருக்கான அந்த பாட்டில்களை அடைக்கக்கூடிய பெரிய ஒரு ஆலை அதுக்கு பக்கத்துல இருக்கு. இப்போ சமத்துவம் பேசக்கூடிய பொது உடைமை தத்துவத்துல இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கேரள அரசாங்கம் தான் ஒரு செயலை செய்யும் போது இந்த தீர்ப்புக்கு உட்பட்டு நடக்கிறோமா அப்படிங்கிறத அது தன்னுடைய சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அது மாதிரியும் பண்ணல. அதே நேரத்துல அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்காவது குறைந்தபட்சம் ஒரு ஒப்புதலுக்காவது ஒரு பிரேரணை கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்கல. இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த காவிரியினுடைய டிஸ்பியூட்ல ஏற்படக்கூடிய கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு, காரைக்கால், பாண்டிச்சேரி இந்த 4 மாநிலங்கள்லையும் ஒரு பிரச்சனை வந்தா இனிமே நீதிமன்றத்தை அணுக முடியாது, மாறா நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில இது முன்னாடி நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேரள அரசாங்கம் தங்களுடைய கோரிக்கையை அங்க கொடுத்துருக்கணும். அது மாதிரியும் கொடுக்காம நான் எடுத்ததுதான் எனக்கு அதுக்கு முன்னுதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகம் ஏற்கனவே ஒரு ஒழுங்காற்று குழு சொல்றதையும் ஏற்றுக்கிறது இல்லை, காவிரி மேலாண்மை ஆணையம் சொல்றதையும் கேட்கறது இல்லை, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுறது இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, கர்நாடகத்துல ஒரு தனி சட்டமே சட்டமன்றத்துல ஏற்றுறாங்க. எப்படின்னா
ஒரு பக்கத்து நாடு, இப்போ பாகிஸ்தானே இருக்குன்னு வச்சுங்க, இல்ல பங்களாதேஷ் வச்சுங்க, அந்த நாடு தன்னுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு அது ஒரு சட்டத்தை ஏற்ற மாதிரி இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஒருமித்து செயல்படக்கூடிய சட்ட ரீதியாக சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் தன்னுடைய சட்டமன்றத்துல தனி சட்டம் ஏற்றுது. அப்ப அந்த சட்டத்தை கண்டிக்க வேண்டிய மத்திய அரசு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்ல. ஏற்கனவே கர்நாடகத்துல அவங்க ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய நிலையினால இப்ப ஆட்சியில இல்ல, மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த எண்ணத்தை நோக்கி அவங்களுடைய செயல்பாடு மௌனம் காக்குது. இந்த மௌனம் காக்குற சூழ்நிலைய தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு கேரள அரசு இப்ப என்ன பண்ணுதுன்னா, நம்ம எதையுமே கேட்காம அதுவே ஒரு தீர்மானத்தை இந்த இடத்துல இப்பதான் வந்து இந்த விஷயம் வந்து வெளியில தெரிய வருதா? சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுற விஷயம் இப்பதான் தெரிய வருது. கட்டுமானம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 மாசமா நடக்குது. அப்ப இது நமக்கு முன்னாடியே தெரியணுமா? தமிழ்நாடு அரசுக்கு இது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல? வாய்ப்புகள் இருந்து தமிழ்நாடு அரசு இந்த வாய்ப்புகள், அதாவது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருந்து நழுவ விட்டுருக்காங்களா? அததான் நான் முன்னாடியே குற்றச்சாட்டா சொன்னேன். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் போது இந்த கேரள அரசு மீது நீங்க உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்து ஒரு தடையாணை பெற்றிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ஏன் நீங்க கடிதம் எழுதுறீங்க? முல்லை பெரியாறு பிரேரணையை இப்ப கொண்டு வர போறாங்க. அப்ப கொண்டு வரதுக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க தடுக்கணுமா இல்லையா? அதுதானே ஒரு காபந்த அரசுடைய வேலை என்ன? சரி, இப்ப இந்த இல்ல தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான நீர் ஆதாரங்கள் பிரச்சனையில வஞ்சனை தான் நடக்குது அப்படின்னா என்ன துணிச்சல் இருக்கு? அண்டை மாநிலங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், இப்ப கேரளாவா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் மதிக்கிறது கிடையாது, நாங்களே எல்லாம் செயல்படுத்துறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு துணிச்சல்? தமிழ்நாடு இந்த இடத்துல செய்ய வேண்டியது என்ன? நழுவ விட்டது என்ன? 3 விஷயங்கள் எடுத்துக்கணுமா. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் வந்து ஒரு குற்றவாளின்னு வச்சுங்க, என்னைய நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன்னா எனக்கு என்ன பண்ணும்? கோர்ட் ஒரு தண்டனை கொடுக்கும். அந்த கோர்ட் தண்டனை நிறைவேற்ற வேண்டியது யாரு அப்படின்னா, கோர்ட் வந்து நிறைவேற்றாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதை நடைமுறைப்படுத்தும். அது மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நான் தூக்கி எறிஞ்சிட்டு நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும் அரசு? உடனே அந்த நிர்வாகம் என்னை போலீஸினுடைய துணை கொண்டு கைது பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த மாநிலமும் ஒரு முடிவுக்கு வந்து இது ஒரு பெரிய நீண்ட நெடிய விவாதம், தீர்ப்பு, கால சான்றுகள் எல்லாம் கொடுத்து ஒரு காவிரியினுடைய இறுதி தீர்ப்புக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்ற ஒரு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு உத்தரவிடுது, தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பின்படி தமிழகத்துக்கு உரிய பங்கு நீரை கர்நாடகம் மாத வாரியா திறக்கணும், தேதி வாரியா கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லியாச்சு. அதே மாதிரி கேரளாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணீரை சொல்லியாச்சு, பாண்டிச்சேரிக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி சொல்லியாச்சு, ஆந்திராவை வந்து ஆந்திரா சரி. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அதை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு மாநிலம் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? நிர்வாகியா இருக்கக்கூடிய மத்திய அரசு. ஆனா மத்திய அரசு என்ன பண்ணுது? பாரபட்சமா இருக்கு. ஜான் பால் தினகரன்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ராஜகம்பீரன்ட்ட அப்போ ஐயா தனபாலன் அவர்கள் சொல்ற மாதிரி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே இந்த தடுப்பணை பணிகள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாடு அரசுக்கு எதுவும் இதை பற்றி தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இன்னொன்று, வெறும் கடிதம் மட்டும் அப்படிங்கிறது போதுமானதா இல்லை, இந்நேரம் உங்களுக்கு வந்து தடையாணை வாங்கியிருக்கணும், வழக்கு தொடுத்திருக்கணும் நீதிமன்றத்தில், இன்னொரு பக்கம் வந்து கேரளாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும், இது போன்ற விஷயங்கள்ல இன்னமும் மெத்தனமா இருக்கிறதாங்கிற ஒரு காட்டமான கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து சில மணி நேரங்களுக்கு முன்பு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து கட்டுமானம் செய்திருக்கிறீர்களா என்றால் முதல்ல நீங்கள் உரிய அனுமதி பெறாமல் நீங்கள் தொடங்கியிருக்கக்கூடாது, அதை உடனடியாக நீங்கள் தொடங்கி இருந்தால் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தீர்ப்பாயத்திலே உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இல்ல, அது தானாக முன் வந்து அந்த பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கை எடுத்தாங்க. இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கிறாங்க. இந்த கேள்வியை முன்பே தமிழ்நாடு அரசு அந்த பசுமை தீர்ப்பாயத்துக்கே கொண்டு போயிருக்கணுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். வரேன் ஐயா, வரேன். கருத்து சரியானதுதான். நீங்க சொல்றது வந்து அந்த ஆதங்கம் வந்து அவருடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அதே சமயத்துல
கேரளாவினுடைய வனப்பகுதிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வம் இல்லாத திடீரென்று நடக்கிற கட்டுமானத்துக்கு வந்து அரசுக்கு வந்து யார் தகவல் சொல்லுவா? நீங்க சொல்லுங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா நம்மள்ட்ட? ஏங்க திடீர்னு வந்து இந்த அணைக்கு பக்கத்துல அவங்க வந்து தொடங்குவாங்க அப்படிங்கிற கட்டுமானம் வந்து அது நமக்கும் தண்ணீர் வரக்கூடும். அது அந்த பகுதியில வசிக்கக்கூடிய ஒருவருடைய புகாரின் வழியாகத்தான் இந்த விஷயமே எல்லாருக்குமே செய்தி நிறுவனங்களுக்கே தெரிந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஊடகங்கள் ஏன் அதை 6 மாசமா கேள்வி இருக்குல்ல, 6 மாசமா அதிமுக சார்புல புகார் கொடுக்கப்பட்டிருக்காங்க. குற்றச்சாட்டை விடுங்க. ஊடகங்கள் யாராவது சொல்லி இருக்கிறாங்களா இது பத்தி? ஊடகங்கள் வெளிப்படுத்திருக்காங்க. ஊடகங்கள் வெளிப்படுத்தணும். ஐயா பேசுங்க. கண்டுபிடிக்கணும்ல, அது மாதிரி தான ஒரு கட்டுமானம் மேற்கொள்றத கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா கடந்த சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காருங்க. கடந்த சட்டசபை கூட்டத்திலே எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காரு. நீங்க சொல்லுங்க, கவனத்துக்கு கொண்டு வந்து ஐயா பேசுங்க. ஐயா கேக்குதா? பேசுங்க. சொல்லுங்க. அதாவதுங்க, ஒரு நாட்டுல ஒரு இன்டர்போல் வச்சிருக்கீங்க, ஒரு துப்பறியத்துக்கு வச்சிருக்கீங்க, வெளிநாட்டுல இருந்து வந்து உள்ள வந்துட்டா ஒரு ஒற்றர் மூலமா கண்டுபிடிக்கிறீங்க. எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு? அத்தனை விஷயங்கள் வச்சிருக்கீங்க. ஒரு மாநிலத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை உணவு. அந்த உணவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தண்ணீர் வரக்கூடிய ஒரு பாதையை தடுத்து ஒரு மிகப்பெரிய எந்திரங்கள், மண்ணை இடிச்சு அள்ளக்கூடிய கிட்டாச்சின்னு சொல்லக்கூடிய எந்திரங்கள் வந்து அதை இடிச்சு அள்ளுது. அதுக்கு பக்கத்துல ஒரு கார்பரேட் கம்பெனியோட குடிநீர் தயாரிப்பு ஆலை இருக்கு. அந்த ஆலைக்கு தண்ணி கொடுக்கிற உள்நோக்கத்தோடையும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை தடுக்கணுங்கிற வகையிலையும் ஒரு அரசாங்கம் 6 மாசமாக சும்மா இன்னைக்கு காலையில எடுத்து நான் உத்தரவு போடுற மாதிரி போட முடியாது. ஒரு அரசாங்கத்துல ஒரு கட்டுமானம் மேற்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு திட்ட வரைவறிக்கை, அந்த திட்ட மதிப்பீடு, அதை தாண்டி ஒப்பந்த புள்ளி, அந்த ஒப்பந்த புள்ளிக்கு மேல அந்த பணி செய்யும் போது வனத்தினுடைய அனுமதி, சுற்றுச்சூழல் அனுமதி, இப்படி சொல்லி வருஷமாக 1008 வகைகள் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சுதான் ஒரு டெண்டர் போட முடியும். ஆனா ஒரு அரசாங்கம் ஒரு கட்டுமானத்தையே தன்னுடைய மாநிலத்துக்குள்ளார வச்சு செய்யும் போது பக்கத்துல இருக்கிற மாநிலம் எங்களை பாதுகாக்க தானே நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்க தானே பாதுகாத்து சரி. அப்ப அதுல வந்து மெத்தனம் காட்டியிருக்காங்க. அரசாங்கத்தை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி வந்து மாநில அரசாங்கத்தை நோக்கி மாநில அரசாங்கம் நமக்கு தண்ணீர் நான் என்ன கேக்குறேன்னா, தமிழக அரசினுடைய அனுமதி பெற்று அவங்க கட்டுமானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது இல்லையா? அவங்களுடைய கேரளாவிற்கு அவர்களுடைய நிலப்பகுதியில் இருக்கு. நீங்க சொல்லுங்க. தமிழக அரசினுடைய அனுமதி பெறாம கட்டினா அனுமதிச்சிடலாமா? ஏன்னா நீங்க எந்த கர்நாடகத்துல என்ன அனுமதி வாங்குறாங்க? எந்த மத்திய அரசுக்கு அனுமதி வாங்குறாங்க? சரி உங்களுக்கு ஒரு செக் வாங்கிட்டாங்க. சரி, நான் எடுத்துக்கிறேன். கிருஷ்ணராஜசாகருக்கு அப்புறம் கட்டினது ஹேமாவதி, ஹஸ்தங்கி, அல்லப்புறம் 3மே உங்கள்ட்ட அனுமதி வாங்கி கட்டாங்க. தமிழ்நாட்டுல அனுமதி கிடையாது. திமுக ஆட்சியில கட்டப்பட்டது 3-4 அணைகளும். கேரளாவுல அணைகள் பாதுகாப்பு சட்டம்னா அவங்க சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தனி சட்டத்தை வேற அவங்க நிறைவேற்றி வச்சிருக்காங்க. அவங்க எது வேணா பண்ணிக்கிட்டோம். ஆனா நமக்கு அங்க இருந்து தண்ணீர் பெற வேண்டிய உரிமை நமக்கு இருக்கு. சரி, நான் எடுத்துக்கிறேன். சரி ஐயா, நான் எடுத்துக்கிறேன். ஜான் பால், நீங்க பேசலாம். ஓகே, எனக்கு ரொம்ப நேரம் கம்மியான நேரம் இல்ல, பேசுங்க. சரி, ஓகே, நன்றி. அதாவது அவர் எழுத்தாளர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே தெரியாம நடக்குது. இங்க இருக்க தமிழக காவல்துறை, உளவுத்துறை என்ன பண்ணுது, தமிழகத்தை சார்ந்த நீர்வளத்துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு வியப்பா இருக்கு. அவங்க ஐயா சொன்னபோது எளிமையா சொல்லிட்டாங்க, அது வந்து வனத்துக்குள்ள நடக்குது, கேரளாவோட வனத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு, வெளியில தெரியல, அதற்கு சாமானிய மக்கள் சொல்லிதா தெரிஞ்சுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப வியப்பா இருக்கு. எனக்கு என்ன இங்க ஒரு கேள்வி இருக்குன்னா, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த 2 திராவிட கட்சிகளும் இந்த விஷயத்தில் தோல்வி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இந்த 2 தேசிய கட்சிகளுமே இந்த காவிரி நதிநீர் விஷயத்தில் தொடர்ந்து தமிழகத்துக்கு துரோகம் தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். அது காங்கிரஸ் கர்நாடகத்தை ஆட்சி செய்தாலும் சரி, காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதே பாஜக மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதே பாஜக கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்தாலும் சரி, தொடர்ந்து தமிழகத்துக்கு இந்த 2 தேசிய கட்சிகளுமே துரோகம் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க வழக்காடு மன்றத்துக்கு போறீங்க, நீதிமன்றத்துக்கு போறீங்க, அந்த தீர்ப்புகள் வாங்குறீங்க, அங்க முறையிடுறீங்க, அதெல்லாம் பட்சம் ஓகே, அதுவே இங்க நடக்க மாட்டேங்குது பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா,
ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலும் நீங்க என்ன பண்றீங்க, இந்த 2 தேசிய கட்சிகளோடு தான் இங்க இருக்கின்ற 2 திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொள்கின்றது. திமுக, இதே திமுக ஒரு காலத்துல பாஜகவோட கூட்டணி இருந்திருக்கு, வாஜ்பாய் தலைமையில இவங்க கூட்டணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப காங்கிரஸ் கூட கூட்டணி தொடர்ந்து கூட்டணி இருக்காங்க. காங்கிரஸ் அமைச்சரவையிலும் அங்க வச்சிருக்காங்க, பாஜக அமைச்சரவையிலும் அங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் காங்கிரஸ் கூட்டணியிலும் இருந்திருக்கிறது, பாஜக கூட்டணியும் தொடர்ந்து இருந்திருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுக பாஜகவோட தான் கூட்டணி இருந்தது. இதுல எந்த விதமான மாறுபாடு நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் கூட்டணியில் சேர்கின்றது அல்லவா, அந்த கூட்டணியில் சேரும் பொழுது ஏன் இதெல்லாம் முதன்மையான நிலைப்பாட வைக்க கூடாது? நாங்க உங்க கூட்டணிக்கு வரலாம். நீங்க இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக அதிமுகவை தங்கள் கூட்டணிக்குள் வர வைப்பதற்கு எந்த வகையிலெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் செய்தது. இது உலகம் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏன் அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு தங்களுடைய முதன்மை நிலைப்பாடா நீங்க காவிரி நதிநீர் உரிமையை எங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் மட்டுமே தான் நாங்க உங்களோட கூட்டணி வைத்துக் கொள்ளும் சொல்லிட்டு ஏன் பாஜக கிட்ட அதிமுக பேச மாட்டேது, ஏன் காங்கிரஸ் கிட்ட திமுக பேச மாட்டேது? இங்க ஒரு பெரிய இல்ல தேசிய கட்சிகள் கிட்ட அந்த மாதிரியான ஒரு இதை வைக்க முடியுமா, நம்ம டிமாண்ட் வைக்க முடியுமா? ஏன்னா நமக்கு தமிழ்நாடுக்கு அது கொடுக்கணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துல அது ஆளுது. அப்படி இருக்கும்போது தேசிய கட்சிகளுக்கு இது ஒரு சிக்கலா அமையும்ல. இல்ல நான் சில உதாரணங்களை சொல்றேன். ஒரு தேசிய கட்சிகள்னா என்னவா இருக்கணும், சில உதாரணங்கள் சொல்றேன். இறையாண்மையை காக்கக்கூடிய வகையில கட்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். நான் வரேன் உதாரணங்களை இங்க சொல்லக்கூடிய இந்த கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு தெரியும், அதனால நான் உதாரணங்களை சொல்றேன். ஒரு சில மாநிலங்கள் பிரச்சனை வரும் பொழுது அந்த மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு. நீங்க உதாரணமா பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அங்க ஒரு பாலம் கட்டுறதுல பிரச்சனை, அந்த எல்லை பகுதியில ஒரு பாலம் கட்டுறதுல பிரச்சனை ஏற்படுது. அப்ப பீகார்ல அந்த காலகட்டத்தில் இது நடந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். சின்ன வேண்டுகோள், இப்ப நீங்க உங்கள்ட்ட குறிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பிரச்சனையை தீர்க்க முடியுது, பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சிந்து நதி பிரச்சனையை தீர்க்க முடியுது. ஆனா ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் கூட ஒரு மாநிலத்தைய ஒட்டுமொத்த ஒரு தீர்ப்பை சொன்ன அந்த தீர்ப்பை கடைபிடிக்க வேண்டிய அறிவுல சிறந்தவர்கள் வாழக்கூடிய கடவுள் தேசம்னு சொல்லக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ மந்திரிகளுக்கோ இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதா? இவங்களே வேலை ஆரம்பிச்சிருவாங்களா? சரி, இல்ல. ஒரு நாடு சிறக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவுடைமை கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்துல பக்கத்து மாநிலத்தினுடைய பிரச்சனை என்பதை விட பக்கத்து மாநிலத்தினுடைய நீர் ஆதாரத்தை நம்ம தடுக்கிறோம். நம்மள்ட்ட ஒரு ஆண்டுக்கு 1750 டிஎம்சி தண்ணி கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை திருப்பி கொண்டு வர்றதுக்கான முயற்சியை கேரளா அரசாங்கம் எடுக்கணும். அதை விட்டுட்டு கிடைக்கக்கூடிய 2 டிஎம்சிக்கு 5 டிஎம்சிக்கு நான் ஒரு தடை போடுவேன் அப்படின்னு சொன்னா சரி ஐயா எடுத்துக்கிறேன் நான். ஜான்பால், இல்ல அந்த பீகாருக்கும் அந்த ஜார்க்கண்டுக்கும் இடையே நடைபெற்ற அந்த கந்தன் சாகரா அப்படின்ற ஒரு பகுதியில் நடைபெற்ற அந்த மேம்பாலம் கட்ட வேண்டிய பணி 50 ஆண்டு காலமாக அந்த பிரச்சனை பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனைன்றப்ப இதே பீகார்ல காங்கிரஸ் தலைமையில மத்திய அமைச்சர்ல ஐயா மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும் பொழுது அங்க கூட்டணி அமைச்சப்ப அவங்க அந்த டிமாண்டா வச்சு பீகார்ல அந்த டிமாண்டா அவங்க தீர்த்திக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு இந்தியாவில இருக்குன்ற. அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலே இந்த 2 திராவிட கட்சிகளும் காவிரி நதிநீர் சிக்கல் தீர்க்கப்பட வேண்டும், தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், அப்பாவி விவசாயிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க, உண்மையிலேயே மனசாட்சி உள்ளவர்களாக இது செயல்பட நினைச்சாங்கன்னா இந்த டிமாண்டை வச்சு இத்தனை காலத்துக்கு எப்பயோ இந்த பிரச்சனைகளை தீர்த்திருக்க முடியும். ஆனால் குறிப்போம் அது கிடையாதான் இருக்குது. இதான் பிரச்சனை. உண்மையிலே சொல்றேன் நான் இன்னைக்கு நீங்க கர்நாடகால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளுகின்றது. யாரோட கூட்டணி? இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறாங்க. கேரளாவை யார் ஆளுதா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளுது. யார் கூட்டணியில இருக்காங்க? இந்தியா கூட்டணியில இருக்காங்க. இந்த கூட்டணியுடைய கொள்கை என்ன? இந்த கூட்டணியுடைய அடிப்படை தான் கோட்பாடு. எந்த டிமாண்ட வச்சு இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் கேரளால இருந்து அங்க பிரச்சனை, இந்த பக்கம் கர்நாடகால இருந்து அங்க பிரச்சனை. ஒட்டுமொத்தமா பாதிக்கப்படும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அரசாங்கத்திற்கு இந்த மக்களுடைய பிரச்சனையை புரியப்படுதுல, விவசாயிகளை பிரச்சனை புரியப்படல. உங்களுடைய நோக்கம் என்னன்னா இவங்க கூட்டணி வைக்கணும் தான் நோக்கம். நான் எடுத்துக்கிறேன் கலை அவர்கள்ட்ட. அப்ப இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு கூட்டணி அமைத்தால் என்ன, தேசிய கட்சிகளுடன் திராவிட கட்சிகள் அப்ப தங்களுடைய நலன் அப்படிங்கறத மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கிறாங்களா? தீர்க்கப்படாத இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்வைத்து கூட்டணி வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக
கர்நாடகா முதல்வர் கர்நாடகாவில் போய் எங்களிடம் நீர் கேட்கவே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட இவங்க பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் ஏங்க இருக்கிறீங்க? இது வந்து முல்லை பெரியார் டேமில் பேபி டேமை ஸ்ட்ரென்தன் பண்ணி என்ன அதில் வந்து 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து பல ஆண்டுகள் ஆச்சு. நீங்கள் அனுப்பிச்சா ஆளுகளை பொறியாளர்களை அடித்து துரத்துறாங்க. உங்கள் கூட்டணி கட்சி தான் அங்கே இருக்குது. இந்த பிரச்சனையில நீங்கள் கூட்டணி கூட்டங்களில் எழுப்ப மாட்டீங்க. அப்புறம் எப்படிங்க முடிவு பண்ணுவீங்க? நான் ஒரு முக்கியமான 2 விஷயத்துக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? கூட்டணி அமைத்த பிறகு எடப்பாடியார் ஆட்சியில் அந்த நதிநீர் பிரச்சனைக்காக பாஜகவுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே செய்யலை, ஜெயலலிதா அம்மா தான் செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆனால் எடப்பாடியார் காலத்தில் தான் அந்த நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது, அந்த இது ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போ தான் நடந்துச்சு. ஜெயலலிதா அம்மா காலத்தில் 2017 ஆணையம் அமைக்கப்பட்டது. எடப்பாடி அவர்களுடைய காலத்தில் தான் இது 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்குனாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசக்கூடியவர் திமுகவை அதிமுக 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே தளத்தில் வச்சு பேசுகிறாரு. இல்லை, அதிமுக என்ற கட்சி 51 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு நேரம் வறண்ட பாலைவனமாக மாறி இருக்கும். நடுவர் மன்றத்தை அமைப்பதற்கு ஆணையம் பெற்றது அதிமுக அரசு. அதை நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தபோது அதை அரசிதழில் வெளியிட வைத்தது அதிமுக அரசு. 13 ஆண்டுகள் வெளியிடாமல் இருந்தப்ப பேசாமல் இருந்தது எங்க. நான் இறுதி கருத்து ஏங்க கொண்டு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஏங்க நடக்கிறதாங்க நடந்தது நடக்கிற எல்லாத்தையும் தான் பேசணுங்க. திமுக ஆட்சியில் இருந்தப்ப அவர் சொன்ன இருங்க, நீங்க எல்லாரும் பேசும்போது குறுக்க வர முடியாதுங்க. ஏங்க நீங்க எல்லாத்துக்கும் குறுக்க வந்து பேசிட முடியாது. நீங்களே பேசி முடிச்சிருவீங்களா? நாங்க பேசுறப்ப நீங்க குறுக்க வரக்கூடாது. எங்க கருத்துக்களை சொல்ல அனுமதிங்க. நீங்க கண்மூடித்தனமா பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. அனுமதிங்க. நீங்க ஏங்க நாங்க எல்லாத்தையும் சொல்றோங்க. ஏங்க நான் மினிமம் ஏங்க இந்தியா கூட்டணியில ஒரே நிமிஷம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரல, அதனால நாங்க யாருமே இந்த தேர்தலில் நிக்கல அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் நீங்க தீர்மானம் போடுறீங்க. அது நீங்க சொல்லலாம், அது எல்லாரும் கேட்கணும் அவசியம் கிடையாது. அது சரியான தீர்வா இருக்காது. அது சரியான தீர்வா இருக்காது. நான் சொல்றேன் என்ன, அது ஒவ்வொரு கட்டத்திலும் எங்க பேச விட மாட்டாங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் அதிமுக போராடி இருக்குது. போராடாம இருந்திருந்தா இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்காது. இந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டு முல்லை பெரியார் அணையினுடைய உயரத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக முதல் கட்டமாக உயர்த்தியதற்கு போராடி அந்த உரிமையை பெற்றது அதிமுக. அவர் பேசிட்டே இருக்காரு. அவர் நல்லது நடந்ததெல்லாம் கணக்கு எடுக்காம பேசுறாரு. திமுக ஆட்சியில 4 அணைகள் கட்டப்பட்டது. அவரே சொன்னாரு. அவர்தான் பொறுமையா இருக்கணும். நான் பேசும்போது அவர் பேசிட்டே இருக்காரு. இருங்க சார், அவர் பேசுறாரு. இருங்க ஐயா, இருங்க, நான் உங்களுக்கு நேரம் தரேன், அவங்க பேசி முடிக்கட்டும். அப்பதான் நமக்கு கருத்து வெளியில மக்களுக்கு போகும். சொல்லுங்க சார். ஏங்க திமுக காலத்துல தாங்க காவிரி குறுக்கே 4 அணைகள் கட்டப்பட்டது. அப்ப திமுக என்ன பண்ணிச்சு? 1976ல ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும். திமுக ஆட்சி இருந்துச்சு, புதுப்பிக்கல. எல்லா விஷயத்திலையும் ஐயா இருங்க, அவர் வாயை மூட மாட்டாருங்க. ஐயா இருங்க, பல ரிசல்ட் வந்திருக்கு. 177.5 டிஎம்சி தண்ணி நமக்கு தரணும்னு அது அந்த தீர்ப்பை பெற்றது அதிமுக. நீங்க எதுவுமே செய்யல அதிமுக. யாருமே, அதாவது தவறு செஞ்சவங்களையும் விவசாயிகளுக்காக காவிரி வேளாண் மண்டலத்தை வேளாண் மண்டலமாக அறிவித்தது யாரு? வேளாண் மண்டலம் பாதுகாப்பு வேளாண் மண்டலமா அறிவித்தது யாருங்க? எங்க இவ்வளவு பேசுறீங்க காவிரி படுகையை பற்றி. காவிரி வேளாண்மை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட பேச மாட்டீங்க. நீங்க மற்றவங்க யாரையும் கேட்கவே மாட்டீங்க. நீங்க திருந்தவே போறது இல்ல. நீங்க திருந்தவே மாட்டீங்க. அடுத்தவங்க சொல்றதை கேட்டாலும் திருந்துவீங்க. காவிரி மேங்க காவிரி நீங்க அதிமுக செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. அவர் ஒரு விவசாயி அந்த ஆதங்கத்துல பேசிட்டு இருக்க. இருங்க ராஜகம்பீரன், நீங்க இருங்க. தனபாலன் ஐயா இருங்க, நான் உங்களுக்கு நேரம் தரேன். இருங்க, உங்க ஆதங்கம் புரியுது. இருங்க, அத
ராஜகம்பீரன், இப்போ மெயினா என்ன சொல்றாங்க, முக்கியமான விஷயமா என்ன வருது கடைசியில் அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தானே ஏன் பேசி பண்ணக்கூடாது, என்ன ஒரு கண்டனம் தெரிவிச்சாரா பினராயி விஜயனுக்கு முதல்வர் ஸ்டாலின், என்ன அழுத்தம் கொடுக்கிறாரு, ஏன் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன, இங்க நம்ம வந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம், தண்ணி வரலைன்னா என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியுங்கிறாங்க. இதுக்கு என்ன கருத்து? அது கூட்டணியில் இருப்பது இல்லாமல் இருப்பது என்பது அது தனி பிரச்சனை. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் 2 மாநிலங்களுக்கு இடையான முரண்பாட்டை வந்து தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றத்தை அணுகியது அப்படிங்கிறத தான் நம்ம செய்ய முடியும். அவங்க தேசிய அந்த பசுமை தீர்ப்பாயத்தினுடைய வழியாகத்தான் இது தீர்க்க முடியுமே தவிர, நீங்கள் எமோஷ்னலாக வந்து திமுக காரணம் அதிமுக காரணம் 2 கட்சி தான் காரணம்னு சொல்கிறதெல்லாம் முதல்ல வந்து உன்னன்னா பங்காளி சண்டையை ஊக்குவிக்கக்கூடாது. இதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்திற்கு தான் இருக்கிறது, அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு அணையை வந்து தவறான முறையில் கட்டுறாங்கன்னா அங்கே வந்து ராணுவத்தை அனுப்புவாங்களா மத்திய அரசாங்கம்? இதை யாராவது கேட்டீங்களா? நீங்க திரும்ப திரும்ப பங்காளி சண்டையை வந்து ஊக்குவிக்கிறீங்க. அது இப்ப என்னன்னா, அவங்க துணை ராணுவத்தையோ அல்லது ராணுவத்தையோ அனுப்பி, இப்ப தேர்தலுக்கு மட்டும் ராணுவம் அனுப்புறாங்கல்ல, துணை ராணுவத்தை அனுப்புறாங்கல்ல, அணை கட்டக்கூடாது என்பதற்கான உத்தரவை வந்து நிறைவேற்றுவதற்கு அவங்க கட்டுப்பட மறுக்கிறாங்கன்னா அங்க ராணுவத்தை அனுப்புவாங்களா மத்திய அரசாங்கம்? அப்ப அதிகாரம் யாரிடம் குவிந்து கிடக்கிறதோ அதை பற்றி பேசாமல் மாநில முதலமைச்சர் மீது எல்லா குற்றச்சாட்டையும் சொல்வதன் மூலமாக நீங்கள் அரசியல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேசுறாங்களே தவிர, தீர்வு என்ன, மாற்று திட்டம் என்ன இருக்கு? நீங்க 2 திராவிட கட்சியும் தவறு செஞ்சிருச்சுன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க, மாற்று திட்டம் என்ன இருக்கு? தோழமையாக இருக்கிற போதே, சட்டப்பூர்வமாக அணுகுகிற போதே இங்க தீர்வு இல்லைன்னு எல்லாருமே சொல்றீங்க. கட்டுப்பட மறுக்கிறாங்களே, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொன்னா கட்டுப்பட மறுக்கிறாங்க, தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொன்னாலும் கட்டுப்பட மறுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம போய் வந்து போரா தொடுக்க முடியும்? சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கு போர் நடந்தது மாதிரி என்ன படை நடத்த முடியுமா? நம்ம சட்ட போராட்டம், ஜனநாயகத்துல சட்ட போராட்டம் தானே பண்ண முடியும். தனிநபர் பகை, அவர் இன்னொன்று சொல்றாரு, தனிநபர் குற்றம் செஞ்சா நாங்க எங்களை பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம தண்டிக்க முடியுமா? அது ஒரு இன பிரச்சனையாக அது தூண்டி அழுத்தத்தை கொடுக்க வேண்டியதுதானேன்னு கேக்குறாரு. கொடுக்காம நாங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து சட்ட போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு காவிரி அந்த நடுவர் மன்றமாக இருக்கட்டும், எல்லாமே 2 ஆட்சி மாறி மாறி செஞ்சிருக்காங்க. இந்த பிரச்சனையில கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை. இது விவசாயியோட பிரச்சனை, உணவு பிரச்சனை, அடிப்படை ஆதார பிரச்சனை. இதுல கட்சி வேறுபாடுகளுக்கு இடம் இல்ல. இது வந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு தவறியதற்கான பிரச்சனை. இது மத்திய அரசாங்கம் வந்து செய்ய தவறிய பிரச்சனை. அதை பேசுங்க முதல்ல. நிறைவு கருத்தாவே எடுத்துக்கிறேன். ஐயா நீங்க பேசுங்க. அப்ப வந்து மத்திய அரசு தான் இதுக்கான தீர்வை கொடுக்கணும், மாநில அரசு கையில என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் சுருக்கமாக. ஐயா கேக்குதா? தனபாலன் ஐயா கேக்குதா? கேக்குதுமா? அப்ப மத்திய அரசாங்கம் கையில தான் இதற்கான தீர்வு இருக்குதா? மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும்னு கேள்வி கேக்குறாங்க. சரி, மாநில அரசாங்கம், அம்மா நான் கேட்கிறேன், மாநில அரசாங்கம் உங்களால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்றதா நான் எடுத்துக்கிட்டேன்னா, இப்ப ஐயா பேசினார்ல, அவருக்கு நான் 2 விஷயங்களை மட்டும் கேள்வியா வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த தீர்ப்பை அதிமுக வாங்குச்சு, திமுக வாங்குச்சு, 2 கட்சிகளும் போராடி பெற்றாங்க, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியாச்சு. போன மாசம் கர்நாடகம் 2.5 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு குடிநீருக்கு திறந்து விடணும்னு ஒழுங்காற்றுக்குழு ஒரு உத்தரவு வழிகாட்டு சொல்லுது. அதை நிறைவேற்ற வேண்டிய காவிரி மேலாண்மை ஆணையம் 2.5 டிஎம்சி தண்ணியை கொடுங்கன்னு சொல்லுது. போன தீர்ப்புப்படி 97 டிஎம்சி தண்ணீரை போன ஆண்டு கர்நாடகா நமக்கு கொடுக்கல. இந்த சூழ்நிலையில கர்நாடகத்துல அப்படின்னா 50% தண்ணி மழை பெய்யல, தண்ணி இல்லைன்னு சொன்னா, கர்நாடகத்துல சாகுடி ஆகக்கூடிய 20 லட்சம் ஏக்கர்ல 24 லட்சம் ஏக்கர்ல கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர்ல விவசாயம் நடக்காம இருக்கணும். ஆனா விவசாயம் முழுசா நடந்து வெற்றிகரமான அறுவடையை கர்நாடகம் முடிச்சிருக்கு. அப்ப இந்த சூழ்நிலை ஒன்றும் நிறைவேறல அப்படின்னு சொன்னா, நம்ம நீதிமன்றத்துக்கு போனா, நீதிமன்றத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி அந்த உத்தரவை போட்டுட்டு நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம்னு சொல்லக்கூடிய ஒருத்தட்ட பண்ணணும்னு சொல்றீங்க. மத்திய அரசு தான் பண்ணணும். மத்திய அரசு கர்நாடகத்துல தான் ஆட்சிக்கு வர்றதை நினைச்சுக்கிட்டு செய்யல. அப்ப செய்யக்கூடாத இந்த சூழ்நிலையில உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது 8 கோடி மக்களுக்கும் உங்களுக்கு அக்கறை, நாற்காலி மீதுல பற்று இல்லைன்னு சொன்னா, இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒன்னா சேர்ந்து ஒரே ஒருமித்த குரல்ல நாங்க இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுல ஒருமித்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா செல்லக்கூடிய 39 பாராளுமன்ற உறுப்பினர்களையும், அது யாரு ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, நாங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியில வர்றோம், நீங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை காணுங்க, அப்ப நாங்க உள்ள வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வந்துட வேண்டியதானே? சரி, நான் ஒரு வெற்றிடம் கிடைக்கும்ல. சரி, நான் இதை எடுத்துக்கிறேன்.
கோர்ட் வரும், தீர்ப்பு நிறைவேற்றுவேன், சிஐடியை கொண்டாங்க, மிலிட்டரியை கொண்டாங்க, இதுதான் நடக்கலன்னு சொல்லியாரு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரி சரி, அப்ப இது உச்சகட்டமான இதுதான் தீர்வா இருக்குங்கிறது உங்களுடைய பார்வையாவும் நிறைவு கருத்தாவும் நான் எடுத்துக்கிறேன். பேசலாம். சரி, கண்டிப்பாக பேசலாம். நிறைவு கருத்தா சுருக்கமா ஜான் பால் கிட்ட. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா குற்றங்களை பேசுறதுக்கு, குறைகளை பேசுறதுக்கு எனக்கும் இல்லை. இவங்களாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயா சொல்லணும்னு சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சி குற்றம் சாட்டுவதே குற்றம் சுமத்தவில்லை. இங்க நடந்த பிரச்சனைகளை எப்படி இந்த பிரச்சனையை வழிமுறைன்றது நான் சொல்றேன். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரா நாங்க பார்க்கல, ஒரு மாநில கட்சியினுடைய தலைவன்ற அடிப்படையில அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம்ல. ஆனா கண்டனங்கள் கூட அறிக்கைகள் கூட கிடையாது. நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். நான் கேட்பது, ஜல்லிக்கட்டு என்று ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப ஒட்டுமொத்த தமிழர்களும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் போராட்டத்துக்கு அங்க அன்று இருந்த அதிமுக அரசு அந்த போராட்டத்தை அனுமதித்தது. இதுதான் உண்மை. இல்ல போராட்டம் நடந்திருக்காது. அப்படி ஒரு போராட்டம், மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றால் மட்டுமே தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்றால், அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு திமுக அரசு அனுமதிக்குமா? ஐயா சொன்ன மாதிரி 39 பாராளுமன்ற வெற்றி பெற்று போறாங்க. அவங்க எங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்க்கவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய பதவியை ராஜினாமா செய்கிறோம் என்று அவர்கள் அறிவித்து விட்டு வெளியே வருவார்களா? இப்படிப்பட்ட பல நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். விருந்தினர்களுக்கு நன்றி. விவசாயிகள் யாரோ ஒருத்தர் கிடையாது, அவங்க தான் நமக்கு சோறு போடுறவங்க. அதே மாதிரி நீர் ஆதாரம் இருந்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும். அதனால இதற்கான தீர்வு காண வேண்டியது மிகவும் அவசியம். செய்வார்களா? நன்றி, வணக்கம்.